உலகெங்கு வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, அன்பு கிறிஸ்தவ உறவுகளே, நீங்கள் வாரத்தின் கடைசி நாள் எப்பொழுது வரும் என்று காத்துக்கொண்டு நமது கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். பல அரிய வேத தகவல்களை அறிந்து கொள்கிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உலகளாவிய ஆவிக்குரிய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டுமே என்று இந்த நிகழ்ச்சியை சிறந்த வேத ஆலோசனையோடும் நாம் கேட்டு அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நமது அன்புக்கினிய கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள். பரிசுத்த வேதாகமத்தையே படிக்கும்போது பல குழு உள்ள பல மக்களுடைய பெயர்கள், ராஜ்யங்கள் பெயரெல்லாம் பார்க்குறோம். ஐயா, அதில் யூதர்களை ஒரு புறம் நம்ம படித்தாலும் கிரேக்கர்கள் என்கின்ற ஒரு இன மக்களையும் பார்க்குறோம். அவர்கள் யார்? அவருடைய பின்னணி தான் என்ன? கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. கிரேக்க பண்டைய நாகரீகம் உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய நாகரீகம். ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 336லேருந்து ஒரு 140 வரைக்கும், அதாவது பிசியில் உலகளாவிய அரசு அவங்க அமைச்சிருந்தாங்க. அதான் வேர்ல்டு கிங்டம். தானியேலில் நம்ம படிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், உலகத்தை இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த கடைசியில் 4 ராஜ்யங்கள் உலகத்தை ஆளும் படிக்கிறோம். முதலாவது பாபிலோனிய பேரரசு, அப்புறம் மேதிய பேரரசு, கிரேக்க பேரரசு, கடைசியாக ரோம பேரரசு. அதில் இந்த 3வது பேரரசு தான் இந்த கிரேக்க பேரரசு. இந்த மக்கள் ரொம்ப ஆச்சரியமான மக்கள். அவர்கள் அறிவாளிகளாக இருந்தாங்க. ரெண்டாவது, அவர்களுடைய மொழி அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் இங்கிலீஷ்னு ஒரு மொழி இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் கிரேக்க மொழியை தான் உலக மொழியாகவே பேசியிருக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு வந்திருக்கும். காரணம், இந்த கிரேக்க மொழி இருக்கிற எழுத்துக்கள் தான் ஆங்கில மொழியிலும் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் 26 எழுத்துன்னு வைங்க, கிரேக்க மொழியில் 24 எழுத்துக்கள். அது மாத்திரம் இல்லை, கிரேக்கர்கள் சிறந்த பண்பாட்டின் மாதிரிகளாக இருக்காங்க. அவங்களுடைய காலத்தில் கட்டடக்கலை, உதாரணமாக ஒரு நதியின் குறுக்கே கட்டக்கூடிய அணை, மிக உயரமான கட்டடங்கள், தூண்களை அமைத்து கட்டுவது. ரெண்டாவது, அவர்களுடைய காலத்தில் மனிதர்கள் மத்தியில் முதல் கல்வி ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆமாம், அதாவது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் பல்கலைக்கழகம் இருந்ததுன்னு இந்த நாட்டில் கூட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே பல்கலைக்கழகங்கள் எங்கே துவங்குச்சின்னு கேட்டிங்கன்னா கிரேக்க நாட்டில் தான். அங்கே இருந்த பெரும் கல்வியாளர்கள் ஒவ்வொருத்தரை பற்றி இன்னை வரைக்கும் நம்ம படிக்கிறோம். உதாரணமாக சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், எபிகுரஸ், இந்த மாதிரி ஏராளமான மக்கள். இந்த மக்களுடைய நற்காரியங்கள், போதனைகளை இன்னைய தேதி வரைக்கும் நம்ம படிக்கிறோம். இப்போது சாக்ரட்டிஸை நினச்சோம்னா தத்துவம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, மரியாதைனா என்ன. அதே மாதிரி பிளாட்டோ அவருடைய மாணவர். அவர் தத்துவத்துக்கு பிறகு விஞ்ஞானத்தை பற்றி ரொம்ப ஏராளமாக சொல்கிறார். அதுக்கு பிறகு வந்த அரிஸ்டாட்டில் வானியலை பற்றி ஏராளமாக பேசுகிறார். இன்னைய தேதி வரைக்கும் உலகத்தில் நோபல் பரிசு வென்றவர்கள் அனைவரும் அன்றைய கிரேக்க தத்துவ அறிஞர்கள். இந்த மனிதர்களை கொண்டு தான், அந்த பேஸை வச்சு தான் இன்னைக்கு அவர்கள் வெற்றி பெறாங்க. நீங்கள் சொல்கிற எல்லாருமே பெரிய பெரிய உலக பிரசித்தி பெற்றவர்கள். இன்னும் ஏராளமான மக்கள் இருக்காங்க. எனக்கு நினைவு குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு மருத்துவத்துறை எடுத்துங்க, அதில் 90% கருத்துகள் கிரேக்க மொழியில் தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு வெஸ்டர்ன் மெடிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவீன மருத்துவத்தில் 90% நீங்கள் கிரேக்க மொழியை தான் பார்ப்பீங்க, கிரேக்க சொல்ல தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் இவையெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ரெண்டாவது, உலகத்தில் எத்தனையோ பேரரசுகள் இருந்திருக்காங்க, பெரிய பேரரசுகள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால்
இன்னி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிற பையன்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற ஒரு பையன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை மாவீரன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த அலெக்சாண்டர் த கிரேட்னு தான் சொல்லுவாங்க. மாவீரன் அலெக்சாண்டர். அவங்க அப்பா பேர் வந்து பிலிப். இன்றைக்கும் பிலிப்பு பட்டணம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பிய சிறைச்சாலை காரணப்படுகிறோம். அப்போது இந்த கிரேக்க பேரரசு உலக நாகரிகத்தினுடைய ஒரு தொட்டில். இரண்டாவது, கிரேக்கர்கள் பலவிதமான கடவுள் பக்தியை உடையவர்களாக இருந்திருக்காங்க. அவர்களுடைய கடவுள் எல்லாமே வானத்தில் இருக்கிற கோள்கள், விண்மீன்கள், இவைகளையே அவர்கள் கடவுளாக நினைச்சிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக அந்த வாழ்க்கைக்காக ஒரு கடவுள் அவங்க மத்தியில் வீனஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுதான் கொச்சையை சொல்கிறதா இருந்தால் காம கடவுள். அது மாதிரிலாம் அவங்க மத்தியில் கருத்துக்கள் இருந்திருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்கிற பல்கலைக்கழகங்கள் அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளிலேயே அவர்கள் மத்தியில் பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு. அது இன்ன வரைக்கும் இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் கிரீஸ் நாட்டுக்கு போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் முதல் நூற்றாண்டு காலத்தில் பரவின போது ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் மத்தியில் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது. இந்த பணிகளை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 28 அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தோராயமாக ஒரு 60லிருந்து 62 பெயர்கள் கிரேக்க மக்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் தான் நம்ம படிக்கிறோம். எல்லாமே ஆமாம் ஆமாம். இன்றைக்கும் நீங்கள் கிரேக்க நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே அவளுடைய தலைநகராக மாசிடோனியா இன்றைக்கும் தலைநகராக இருக்குது. அதுக்கு பழைய ஒரு பெயர் ஒன்று இருந்தது, கான்ஸ்டான்டினோபிள்னு இருந்தது. அது பக்கத்தில் இருந்த பெரிய பட்டணம். அதை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்ட போது அதற்கு துருக்கின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக இந்த துருக்கி என்பது கூட கிரேக்க நாடாக தான் இருந்தது. ஆகவே ஆரம்ப காலம் முதலே கிரேக்க மக்கள் அழகான மக்கள், பண்பான மக்கள், மிக சிறந்த அறிவுடையவர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தே ஆல்வேஸ் டெஸ்ட் அண்ட் ப்ரூவ் த திங்ஸ். அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர்கள், மந்த புத்தி உள்ளவர்கள் கிடையாது. கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, கிரேக்க மொழி, அந்த மொழி 24 எழுத்துக்களை கொண்டிருந்தாலும் அவ்வளவு சிறப்பான ஒரு மொழி. இந்த மொழியிலிருந்து தான் இன்னும் கொஞ்சம் சொற்களை சேர்த்துக்கொண்டு ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது. அப்படின்னால ஐயா, புதிய ஏற்பாடு ஏன் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு ஐயா? அதுதான் அவசியமாக தெரியுது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த உலக மொழி, ஆட்சி மொழியாக இருந்த மொழி கிரேக்க மொழி. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில், அதாவது கிரேக்கர்கள் உலகத்தை ஆளாவிட்டாலும் கிரேக்க மொழி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோம பேரரசு தான் ஆட்சியில் இருந்தது. ரோமர்கள் பேசிய மொழி வந்து லத்தீன் மொழி. லத்தீன் மொழி அரசு மொழியாக இருந்தது. கிரேக்க மொழி உலக மொழியாக இருந்தது. அதே காலகட்டத்தில் யூதர்களாகிய அந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் எபிரேய மொழி மத மொழியாக இருந்தது. ஆக ஹீப்ரு இட்ஸ் எ ரிலீஜியஸ் லாங்குவேஜ், லாட்டின் அஸ் எ ரூலிங் லாங்குவேஜ், கிரீக் அஸ் எ வேர்ல்ட் லாங்குவேஜ். இப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். இந்த மொழியில் ஏன் எழுதினார்கள் புதிய ஏற்பாட்டை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல பழைய ஏற்பாட்டை தேவன் ஆதாம் பேசின மொழியாகிய எபிரேய மொழியில் கொடுத்துருக்கார். ஆபிரகாம், நோவா, மோசே, அப்படியே நம்ம இன்னைய தேதி இருக்கிற வரைக்கும் யூதர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மொழி, அந்த மொழி வந்து மத மொழியாக இருக்கிறது. பழைய நீதி சட்டங்கள், அதாவது இந்த 10 commandments, அதெல்லாம் வந்து எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்து சேக்ரெட் லாங்குவேஜாக அதை பார்க்குறாங்க. எபிரேய மொழி பார்த்தீங்கன்னா பண்பாட்டு மொழியாக, உலக மொழியாக,
அதாவது மாறி வரும் உலகத்துக்கான ஒரு மொழியாக, மருத்துவத்துக்கான மொழியாக அதை பார்க்கிறாங்க. எல்லா விதமான கலைச்சொற்களும் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கூடுதலாக ஒரு மொழின்னு சொன்னால் காலத்தால் அந்த மொழி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், காலத்தால் ஒரு மொழி தேய்ந்து கொண்டே இருக்கும். இந்த ரெண்டும் வந்து ஒரு மொழிக்கு காரியம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டு பிள்ளைகள் 10 சொற்களில் ஒரு 6-7 சொற்கள் ஆங்கிலத்திலும் மீதி 4 தான் தமிழையும் பேசும். அப்போது மொழி வந்து தேய்து குறைந்துக்கிட்டே வரும். இது வந்து எல்லா மொழிக்கும் இயல்பு தான். அதே போல் ஒரு நாடு, அதற்குள்ள பல மொழிகள், ஒரு மொழி பேசுகிறவங்க இன்னொரு வட்டாரத்தில் வேற ஒரு மாநிலத்தில் இருக்கவங்க, அதனுடைய கரையில் இருக்கிறவர்கள், பார்டரில் இருக்கவங்க, இந்த 2 மொழியும் கலந்த ஒரு கலப்புக்குள்ளே வந்துடுவாங்க. அது மிக்ஸ் ஆகிடும். அது நேச்சுரலாக. இப்போது தமிழ்நாட்டு பார்டரில் தெலுங்கு மொழி இருக்கிறது, அங்கே தமிழ் கலக்கிறது. அதே போல் கேரள மொழி இருக்குது தமிழ்நாட்டு பார்டரில், அந்த கேரள மொழி இங்கே கலக்குது. அதே மாதிரி நமக்கு மேற்கு புறமாக பார்த்தீங்கன்னா கன்னட மொழி, அது தமிழோடு கலக்கும். அதே மாதிரி மொழி வந்து தேய்மானம் அடையும், கரையும், மாற்று அடையும், தேய்ந்து விட போகும், சிலது இல்லாமே போயிடும். ஆனால் இன்னைய வரைக்கும் கிரேக்க மொழியானது இந்த வட்டார தேய்மானங்கள், இந்த பார்டர் என்க்ரோச்சிங்னால் வந்த தேய்மானங்களை இல்லாத ஒரு மொழியாக இருக்கிறது. அந்த கிரேக்க நாட்டை சுற்றிலும் அந்த எல்லைகளை சுற்றிலும் வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கிரேக்க மொழி சிதையாமல் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கிரேக்க மொழியை பேசுகிறவர்கள் குறைவான மக்கள் தான். அதாவது இந்த கிரீஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் கிரேக்க மொழி பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த மொழி கரைந்து போகவில்லை, அதை பேசக்கூடிய மனிதர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். அது வேற ஒரு தத்துவமாக இருக்கலாம். இரண்டாவது, ஒரு மொழியில் ஒரு சொல்லை 2-3 அர்த்தத்துக்காக நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இப்போ தெற்கே இருக்கிறவர்கள் ஒருவரை பார்த்து ஏலே அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே வடக்கே இருக்கிறவங்கள ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏலே என்ற சொல்லை பேசுகிற ஆளும் ஏய் என்று சொல்லுகிறவர்களும் ஒரே ஆள் தான், 2 பேரும் தமிழ் இல்லை, ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் அந்த சொற்கள் மாறுது, அர்த்தங்கள் மாறுகிறது. அது ஆனால் கிரேக்க மொழியில் நீங்கள் ஏலேயும் சொல்ல முடியாது, ஏயும் சொல்ல முடியாது, அங்கே என்ன இருக்கோ அது மட்டும்தான் சொல்ல முடியும். கூடுதலாக கிரேக்க மொழியில் கொயினே கிரீக் ஒரு இலக்கண பகுதி இருக்குது. அது என்னன்னா, ஆரம்ப காலத்தில் கிரேக்க மொழி பிறந்த காலத்திலேருந்து அது பிழறாமல் வழி விலகாமல் அதை அப்படியே பேசுகிறவர்கள். இப்போ உதாரணமாக தமிழில் ட்ராமாவில் நடிக்கிறவங்க திருத்தமாக பேசி நடிப்பாங்க இல்லையா, உச்சரிப்பெல்லாம் வந்து கொச்சையாக இருக்காது. அதுதான் வந்து கொயினே கிரீக்ன்றாங்க. ஆக பரிசுத்த ஆவியானவர் 1 நூற்றாண்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை, நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போனவர்கள் மத்திய ஆசியா முழுவதும் பெருவாரியாக கிரேக்க மொழியில தான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. பெருவாரியாக கிரேக்க மக்கள் வழியாக தான் திருச்சபையானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட அதே காலகட்டத்தில் அங்கே கிரேக்கர்கள் இருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சீங்கன்னா 6வது அதிகாரத்தில் 7 டீக்கன்கள் உதவிக்காரில் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் 2 டீக்கன்கள் வந்து கிரேக்க மொழி பேசக்கூடியவங்க. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்படுது. என்னன்னா, கிரேக்க விதவைகளை எபிரேய விதவைகளை பராமரிக்கிற மாதிரி பராமரிக்கவில்லை என்று ஒரு குழப்பம் அங்கே வருது. அப்போ ஆரம்பம் முதலே கிரேக்கர்கள் அந்த சபையில் இருந்து கொண்டே தான் இருக்காங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலர் 3 உலகளாவிய பயணங்களை செய்கிறார். அது இல்லாமல் கடைசி பயணம் ரோமாபுரிக்கு போகிறார், 4வது பயணம். இந்த முதல் 3 பயணங்களிலும்
கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தான் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக தீமோத்தேயு, இந்த 2 பேரும் பெரும் ஊழியங்களை பவுலுடைய காலத்தில் ஆதரவாக செய்திருக்கிறாங்க. அதனால கிரேக்க மொழியில இந்த புதிய ஏற்பாட்டை தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். நம்ம ஊரில் இருக்கவங்க 1000 நியாயங்களை சொல்லுவாங்க. நாங்கள் தான் மூத்த குடி, நாங்கள் தான் முதல் மொழி. ஒவ்வொரு மொழி பேசணும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான், அப்படி தான் சொல்கிறான். ஆதாமிலிருந்து பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் அந்த எபிரேய மொழி தான் இருக்குது. ஆதாமே பேசின மொழி எபிரேய மொழின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க எப்போவுமே நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே நாங்கள் தமிழ் பேசணும். கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? இது என்ன கேள்வி? இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அதனால் ஒன்று, உதாரணமாக இந்த கிரேக்க மொழியில் சில சொற்கள் வேறு எந்த மொழியிலையும் அதை எடுத்து சொல்ல முடியாது. உதாரணமாக கடவுளை பற்றிய தத்துவங்களை வேறு மொழியில் சொல்லியிருந்தா அது 15-20 அர்த்தங்களை உடையதாக மாறிட்டு இருக்கும். ஒரே சொல், இப்போ தேவன் என்ற ஒரு சொல், அதற்கு ஆணா பெண்ணா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது வளர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அது கிரேக்க மொழியில் கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு 2000 ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த சொற்களின் பொருள் அனர்த்தமாகாமல், வேறு திசையிலே செல்லாமல், வட்டார வழக்கை ஏற்றுக்கொள்ளாமல், ஒவ்வொரு கமாவும் ஒரு புள்ளியும் கூட இடம் மாறாமல் இருக்கிறது. ஒரு வசனம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். கிரேக்க மொழியில் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:1. இதை கிரேக்க மொழியில் கொடுத்ததுனால தான் இன்னைய தேதி வரைக்கும் நம்ம குழப்பம் இல்லாமல் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இதே வசனத்தை வேறு ஒரு மொழியில் கொடுத்திருந்தால் மனிதர்கள் அதற்கு காது மூக்கு வைத்து ஆண் தன்மை பெண் தன்மையை கூறி மரம் கல் இவைகளோடு ஒப்பிட்டு எல்லா விதமான தத்துவங்களை உள்ளே புகுத்தி அந்தந்த மனிதர்கள் அந்தந்த மதத்தின் ஆர்வத்தின்படி பழக்கத்தின்படி இந்த வசனத்தை இன்டர்பிரட் பண்ணிட்டு போவாங்க. உதாரணமாக வார்த்தை மாம்சமானது என்ற ஒரு தத்துவத்தை வேறு எந்த மொழியில் சொல்லியிருந்தாலும் இந்த நாசம் ஏற்பட்டிருக்கும். உதாரணமாக பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த கருத்துக்கள் எல்லாம், இந்த மூல உபதேசங்கள்லாம் இந்த கொயினே கிரீக்கில் கொடுக்கப்பட்டதுனால்தான் எத்தனை மொழிபெயர்ப்புகளை உண்டானாலும் இன்னைக்கு உலகத்தில் இந்த பைபிள் குறைஞ்சபட்சம் 6000க்கு மேற்பட்ட மொழிகளில் இருக்குது. இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மொழிக்கும் இந்த நியூ டெஸ்டமெண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆக ஆக அங்கே கருத்து சிதைந்து கரைந்து அந்த உள்ளூர் மரபுகளும் பேச்சுகளும் எண்ணங்களும் தத்துவங்களும் உள்ள ஏறிட்டு இருக்கும், ஏற்பட்டிருக்கும். இப்போ பாலுக்குள்ள அது புளிக்க ஆரம்பித்தால் அது தயிராக மாறுவது போல அது கொஞ்சம் வித்தியாசமான ஈடாக மாறிட்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு பைபிளை ஒன்றா பாருங்கள், இது மூல மொழியாகிய கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தை. ஆமாம், நேராக கிரேக்கிலிருந்து மொழிபெயர்த்ததுனால தான் நமக்கு சுட சுட வேதாகமும் அப்படியே இருக்கிறது. அதில் எந்த கருத்து சிதைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் வேறு மொழியில் இது தேவன் கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு இது அனர்த்தமாக போய் 1000-10000 அர்த்தங்களை உடையதாக மாறியிருக்கும். இதுக்காக கிரேக்க மொழியில் கடவுள் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்தலாம். பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமயமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை கவனிங்க வாசித்தார்கள். அந்த சிலுவையின் மேலே
போடப்பட்ட அந்த போர்டில் அதை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கம், லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. இங்கே 3 மொழிகளை பார்க்கிறோம். யூதர்கள் படிக்கக்கூடிய மொழி, மத மொழி எபிரேயம். யூதர்கள் பேசக்கூடிய உலக மொழி கிரேக்கம். யூதர்கள் கீழ்ப்படிய வேண்டிய அரசுக்கான ஒரு மொழி லத்தீன் மொழி. ஆக அந்த சிலுவையின் மேலே இந்த 3 மொழிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதே போல லூக்கா என்ற ஒரு ஆசிரியர் இருக்கார். இந்த லூக்கான காஸ்பிள், அவர் மிகப்பெரிய படிப்பாளி. அவர் ஒரு டாக்டர். அப்போ அந்த காலத்திலேயே அந்த வெஸ்டர்ன் மெடிசனை நம்ம அங்கே கவனிக்கலாம். உதாரணமாக கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று பவுலடியார் குறிப்பிடுறார். இந்த லூக்கா தேவ ஒத்தாசையினால பவுலப்போஸ்தலருடைய எழுதுகோலாக, ரைட்டராக, எழுத்தாளராக மாறிவிட்டார். அதனால தான் பவுலப்போஸ்தலர் எழுத வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் தேவ ஆவினால் அவர் ஏவி சொல்லும்போது அவைகளை எழுதி பதிவு செய்கிற ஆசிரியராக இந்த லூக்கா வந்து விடுகிறார். ஆனால் லூக்காவுடைய ப்ரொஃபஷன், அவருடைய வேலை என்னன்னு பார்த்தா, அவர் ஒரு டாக்டர். ஒரு டாக்டர் ஒன்று சொல்கிறதா இருந்தால் மிக சிறப்பாக சொல்லுவாங்க. இப்போ தந்தியில் ஒரு கருத்தை படிக்கிறதா வச்சுக்குவோம், அவனை சதக் சதக் என்று குத்தினார்கள், ரத்தம் குபு குபு என்று வெளியே வந்தது அப்படின்னு எழுதுவோம். படிக்கிறவர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும், அந்த காட்சியை பார்த்த மாதிரி இருக்கும். படிக்காதவங்க கூட அதை சிறந்த அளவில் புரிஞ்சுக்கலாம், விளையிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் முகங்குப்புற தரையில் விழுந்து ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகத்தில் உள்ள பெரும் வேர்வை துளிகள், நல்ல வார்த்தையை கவனிங்க. நீங்கள் விவசாயிகளை 12 மணிக்கு வயலில் அவங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துலேயும் முதுகுலையும் முத்து முத்தாக இந்த வேர்வை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த முத்து முத்தான வேர்வை உருண்டு உருண்டு கீழே வந்து விடும். அந்த காட்சியை காட்டுறார். அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் வந்த அந்த வேர்வையின் பெருந்துளிகள் இரத்தமாக விழுந்தது. ஏன்னா அவர் ஒரு மருத்துவராக இருந்ததுனால குபு குபுன்னு வந்தது, வழவழன்னு வந்தது, கொழ கொழன்னு வந்ததுன்னு சொல்லாமல் பெரும் துளிகளாக வந்தது என்று சொல்கிறார். அவர் ஒரு டாக்டர் இருந்தனால தான் அப்படி. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் முழுவதும் படித்தீங்கன்னா அந்த அக்யூரசி ஆஃப் ரைட்டிங் ரொம்ப தெளிவாக இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். அது எப்படி நடந்தது, அது எப்படி பேசப்பட்டது, அவன் என்ன சொன்னான், இவர் என்ன சொன்னார், அது எந்த நடந்தது, ஏசு சொன்னார் அவன் சுகமாக இருப்பான்னு. அதை தொடரும்போது அவர் சொல்லுவார், அந்நேரத்தில் தானே அவன் சுகமாக்கப்பட்டான். அந்த டைமை கரெக்ட் பண்ணுவார். அதனால தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற பேராசிரியர்களை கொண்டு ஏவப்பட்டது. ஏன்னா உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய கல்விமான்கள் ஒருவராக பவுல் அப்போஸ்தலர் இருக்கார். அந்த ஆவியின் வார்த்தைகளை எழுதும் எழுத்தாளராக பவுலுக்கு உதவியாக இந்த லூக்கா இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதியிருக்கார். இந்த 13 நிருபங்களும் ஏறக்குறைய லூக்கா என்ற அந்த கிரேக்க ஆசிரியரால், லூகாஸ்ன்றது கிரீக் வேர்டு, அது லூகாஸ், இன்னைக்கு லூகாஸ் டிவிஎஸ் சொல்றோம், அதே வார்த்தை தான் அது. அந்த லூகான்றது, அந்த லூக்கா ஒரு கிரீக் அவர். அதனால தான் அவர் எழுதின எழுத்துக்கள்லாம் இன்றைக்கும் நம்ம படித்தோம்னா, உதாரணமாக தீத்து புத்தகத்தை படிச்சிங்கன்னா இந்த சர்ச் மேனுவல், சபையினுடைய கையேடு, அது அந்த புத்தகம், அதில் எவ்வளோ அக்யூரசி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ தெளிவை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் தேவ வசனத்தை சிறப்பாக படிக்க தேவன் நமக்கு இந்த கிரேக்க மொழியை புதிய ஏற்பாட்டை பதிவு செய்வதற்கு தெரிந்து கொண்டார்.
ஐயா, இப்படி இந்த ஆராய்ச்சிபூர்வமான விஷயத்தை பார்க்கும்போது கிரேக்கர்கள் ஞானிகள் தானே, அறிவாளிகள் தானே, அவளுக்கு சுவிசேஷம் வேண்டுமா? இதை பவுல் எப்படி சொல்கிறாரு பாருங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். அப்போது பவுலப்போஸ்தலர் கிரேக்கர்களுக்கு சுவிசேஷம் தேவை என்பதை இங்கே சொல்லுகிறார். நான் கடனாளி, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிரேக்கர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அந்த ஞானமே அவர்களுக்கு ஒரு இடரலாக கூட இருந்திருக்கு. இதை பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஏன்னா அன்றைய யூதர்கள் அடையாளத்தையே தேடிட்டு இருந்தாங்க, அன்றைய கிரேக்கர்கள் ஞானத்தையே தேடிட்டு இருந்தாங்க. யூதர்களுக்கு அவர் இடரலாக இருக்காரு, கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக இருக்காராம். ஆகவே இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத மனநிலைக்கு அவளுடைய ஞானமே ஒரு இடரலாக இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு நேரில் பார்த்து பேசணுன்னே வந்தாங்க கிரேக்கர்கள். இயேசு அவர்கள் கொடுத்த பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது யோவான் 12வது அதிகாரம் 20 முதல். பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு தெரிவித்தான். பின்பு அந்திரேயா பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு தெரிவித்தார்கள். கவனிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த கருத்தை நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம். இந்த கான்டெக்ஸ்ட் அந்த கிரேக்கர்கள் தான் இயேசு பேசுகிறார், இந்த கோதுமை மணியை பற்றி. அதாவது இயேசு என்ன சொல்கிறார், நான் ஒரு கோதுமை மணியை போல் இருக்கிறேன், நீங்கள் இப்பொழுது என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க. அதாவது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த கோதுமை மணி தரையில் விழுந்து செத்தா என்ன ஆகும்? அது புதிதாக முளைச்சி 10,000 மணிகளை கொடுக்கும். அதுபோல நான் சிலுவிலே மரித்த பிறகு நீங்கள் என்னை சந்தித்திருந்தால் அது உங்களுக்கு மாபெரும் ரட்சிப்பாக மாறி இருக்கும், நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுக்காக காத்துருங்க. இந்த கோதுமை மணி உதாரணம் அந்த கிரேக்கர்களுக்கு இயேசுனுடைய மரணத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இதையெல்லாம் வேத மாணவர்கள், இன்றைய போதர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். காரணம், இந்த வரலாற்றை தெரிஞ்சாதான் இன்றைய கூகுள் உலகத்தில், சவாலான இந்த ஏஐ உலகத்தில் நம்ம திருத்தமாக தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக எடுத்து காண்பிக்க முடியும். ஏன் இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் கொடுக்கப்பட்டது என்ற அந்த ஒரு கருத்து மிகவும் ருசிகரமான தகவலும் அது நம்முடைய ஆதரவை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் என்ன ஒரு அற்புதமான ஒரு புதையலை, கிரேக்கருடைய பின்னணியை தெல்ல தெளிவாக வேத வசனத்தின் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பு நேயர்களே, இன்றைய நமது என்பிசி செய்தி மடல் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அரிய தகவல்களை அறிந்து கொள்ள இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நீங்கள் பார்ப்பதோடு மாத்திரமல்ல, அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புத்தம் புதிய கேள்வி கணைகளோடு
ஐயாவில் நான் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.